நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. வரும் 7ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திருநெல்வேலியில் வாக்கு திருட்டை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்தியா முழுவதும் பேசு பொருளாக உள்ள வாக்கு திருட்டு தலைவர் ராகுல் காந்தியுடைய சீரிய முயற்சியால் இந்தியாவில் இந்த மாபெரும் பொருளை எதிர்கொண்டு மக்களிடத்தில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த தன்னெழுச்சியை தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி நண்பர்கள், மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லா இடங்களிலும் அதற்கான ஏற்பாட்டையும் பொதுக்கூட்டங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அதை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி பொதுக்கூட்டம் தமிழக காங்கிரஸ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தின் வழியாக தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் இந்தியாவில் நடைபெற்றிருக்கிற இந்த வாக்கு திருட்டு, அந்த வாக்கு திருட்டின் மூலமாக ஆட்சியில் அமைந்திருக்கிற பிஜேபி, அதன் தலைமை, அவர்களை தோலுரித்து காட்டுவது இந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான நிகழ்வாக இருக்கும். அந்த அடிப்படையில் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம். எங்கள் மாநில நிர்வாகிகளும், மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர்களும், மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களும் எல்லா வட்டாரங்களிலும் நகரங்களிலும் இருக்கிற தலைவர்களை சந்தித்து அந்த திருநெல்வேலி பொதுக்கூட்டம் சிறப்பாக ஒத்துழைப்பு தேடி ஒவ்வொரு மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறோம். அதன் பகுதியாக இங்கே வந்திருக்கிறேன். காலையிலே திருப்பூரில் தொடங்கி 3 மாவட்டங்கள், அடுத்து கோயம்புத்தூரில் 3 மாவட்டங்கள், இப்பொழுது இங்கே 2 மாவட்டங்கள், இங்கே 3 மாவட்டங்கள். இன்றைக்கு இந்த காங்கிரஸ் தலைவர்களை, நண்பர்களை சந்தித்து இந்த ஏற்பாட்டுக்காக இங்கே வந்திருக்கிறோம். சார், நன்றி. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாஜகவுக்கு எதுவும் சப்போர்ட்டாக இருக்காங்க, அது மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் தகவல்கள் எங்ககிட்ட இருக்கா? பீகாரில் 60 லட்சம் பேரை தேர்தல் ஆணையம் நீக்கி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதை எதிர்த்து தலைவர் ராகுல் காந்தி கடந்த 12 நாட்களாக மாபெரும் ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இறுதி நிகழ்ச்சி இன்றைக்கு பொதுக்கூட்டமாக அங்கே நடந்தது பாட்னாவில். இதே போல கர்நாடகத்தில், மத்திய பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், ஹரியானாவில், ராஜஸ்தானில், இப்படி பல இடங்களில், எல்லா மாநிலங்களிலும் இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது. உண்மையான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், பொய்யான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையை, ஒரு உண்மையின் விளம்பிகளாக ஆதாரங்களை முன்னிறுத்தி தலைவர் ராகுல் காந்தி மக்களிடத்தை பேசி வருகிறார். அதற்கு தகுந்த காரணங்களை, காரியங்களை, தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அவர்களால் மறுக்க முடியவில்லை என்ற உண்மை இன்றைக்கு நிதர்சனமாக தெரிகிறது. இது இன்றைக்கு இருக்கும் நிலை. இது மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இந்தியாவில் பல்வேறு நிலைகளில் பிஜேபி அரசு மக்களுக்கு எதிராக நடப்பதை ஒரு பக்கம் சொல்லுகிற அதே நேரத்தில் நம்முடைய உரிமை, சுதந்திர நாட்டின் உரிமை, வாக்குரிமை, அந்த வாக்குரிமையும் இன்றைக்கு திருடி நான் யாருக்கு வாக்களிக்கும் நான் முடிவெடுக்க முடியாத நிலையில் இந்த நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்று நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைவர்கள் அதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். தமிழ்நாடு முதல்வர், காங்கிரஸ் தலைவர் மற்றும் எங்களுடைய தோழமை கட்சிகள் அதற்கான முனைப்பான முயற்சி நாங்கள் எடுப்போம். தமிழ்நாட்டில் அந்த வாக்கு திருட்டு நடைபெறாமல் பார்த்துக் கொள்வதற்கு ஒரு கருவியாகத்தான் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இது தோழமை கட்சி நடத்துகிறது. தமிழ்நாட்டில் ஏதாவது நடந்திருக்கா? தேர்தல் ஆணையம் அஃபிடேவிட் தாக்கல் பண்ண சொல்லுது. அந்த குற்றச்சாட்டு உண்மை இருக்குன்னா அஃபிடேவிட் தாக்கல் பண்ண வேண்டியது. தேர்தல் ஆணைய விதியும் சட்டமும் அப்படிதான் சொல்லிடுதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் ஏன் செய்ய மாட்டேன்? ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு தெரியுமா? அது நான் சொல்றேன், காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு,
தேர்தல் ஆணையத்தில் அப்படி விதியே கிடையாது. ஒரு எதிர்க்கட்சியை தலைவரை அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்க, நீ குற்றச்சாட்டு வைங்கன்னு சொல்றதுக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரம் கிடையாது. முதல்ல தேர்தல் ஆணையம் என்பது எல்லாருக்குமான ஆணையம் இருக்க வேண்டும். குற்றச்சாட்டுகள் வந்தால் அதற்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி சொல்வதை போல அந்த தேர்தல் ஆணையர் பேசுவது ஏற்புடையது அல்ல. ஒன்று, தலைவர் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவின் பாரம்பரியமான காங்கிரஸ் பிரிவின் தலைவர். அவருக்கு வரலாறு தெரியும், சட்டம் தெரியும், மக்களை புரிந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் சட்டத்தின் ஊடே தான் இந்த எல்லாம் சொல்றார். நாடாளுமன்றத்தில் சொல்றார், மக்கள் சொல்றார். ஆனால் நாடாளுமன்றத்தின் நாட்டின் பிரதமர் வந்து ராகுல் காந்தி சொல்வதில் குற்றம் இருக்கிறது, தவறு என்று சொல்ல முடியல. ஒரு பிஜேபி தலைவரால் சொல்ல முடியவில்லை. ஒரு தேர்ந்தெடுக்கப்படாத ஜனநாயகத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் அவர் அபிடவிட் பண்ண சொல்றது ஜனநாயகத்தை ஏற்புடையதல்ல. இதுதான் உண்மை. உச்சநீதிமன்றத்துக்கு போன பின்னர் உச்சநீதிமன்றம் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் ஆன்லைன் வெளியீடு ஆதார் கொண்டு வந்து மீண்டும் இணைச்சுக்கணும்னு சொல்லியிருக்குது. இப்போ அதற்கான வாய்ப்புகள் தரப்பட்டிருக்குது. அதில் நீக்கப்பட்டவர்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் தரப்பட்டிருக்குது இல்லைங்களா? அது இல்லை, சரியான நடைமுறை தானே அது? அது செய்யலாம் இல்லை? அது உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய கோரிக்கை, மக்கள் மன்றத்தில் ராகுல் காந்தி வைத்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதன் வழியாக இப்பொழுது ராகுல் காந்தி இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த காரணத்தால் 60 லட்சம் பேர் நீக்கப்பட்டவர்கள் திருந்தி வாக்காளர் மாறுகிற வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் எங்கள் தோழமை கட்சி தலைவர்களும் நடக்கிற போராட்டம் காரணமாகத்தான். அதை புரிந்து கொண்டு உச்சநீதிமன்றம் சட்டத்தின் வழி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் ஆணையை நாங்கள் மதிக்கிறோம், வரவேற்கிறோம். ஆகவே இந்த வாய்ப்புகளை கொடுத்தது யார்? காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை மக்களுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் உச்சநீதிமன்றத்தில் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, மக்களுக்கும் வாய்ப்பில்லை. இந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்வது எங்கள் கடமை. எலெக்ஷன் கமிஷன் சட்டத்தை திருத்தி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக தன்னுடைய கேபினெட்டை சேர்ந்த ஒருத்தர் கொண்டு வரலான்னு போது அப்போ நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இந்திய எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இந்திய முறைகேடுக்கு துணை போகுதுன்னு நினைக்கிறீங்க? உறுதி, நல்ல கேள்வி கேட்டீங்க, சந்தோஷம். நாங்கள் முதலிருந்து சொல்றது அதானே. உச்ச நீதிமன்ற நீதிபதியும் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமரும் இணைந்து எடுக்க வேண்டிய முடிவை உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு தன்னுடைய அமைச்சரவை சகா ஒருவரை அதில் இணைத்துக் கொண்டு மெஜாரிட்டியை பயன்படுத்தி அவருக்கு வேண்டியவர்களை நியமிக்கிற காரணத்தால் தான் இந்த கோளாறு நடக்கிறது என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் சொன்னது இப்போ நிறுவனமாயிருக்கிறது. ஆகவே இந்த கோளாறுக்கு முதல் காரணமே பிஜேபி அரசு உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய ஆளுகையை உள்ளே அனுமதிக்காமல் தன்னுடைய கட்சி தலைவரை ஒரு அமைச்சரை உள்ளே இணைத்ததால் இந்த கோளாறு வந்திருக்கு. அதான் உண்மை. இது மக்களுக்கு நேற்று டிஆர்எஸ் வாங்கிட்டு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் நியமனம் பண்ணாங்க. நீங்க அப்போ உச்சநீதிமன்றத்துக்கு தடை வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் விரோத ஜனநாயக விரோத நடைமுறைகளை நாங்கள் தோலுரித்து காட்டுகிறோம், மக்களுக்கு சொல்லுகிறோம், தேவையான நேரங்களில் நீதிமன்றத்துக்கு செல்லுகிறோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை தொடர்ந்து செய்வோம். இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசுடைய நிலைப்பாடு. சட்டத்தின் ஆட்சி நடந்தால் எல்லாம் சரியா இருக்கும் நம்புகிறோம். அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அது நடக்காத பட்சத்தில் மக்களிடத்தில் வரும். எடப்பாடியார் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் பாருங்க, குளத்தூர் தொகுதியில் எவ்வளவு போலி வாக்காளர் சேர்ந்துருக்காங்க, நாங்க கண்டுபிடிச்சு நீக்கணும்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுக தான் அது உடனடியா இருக்கிறது, போலி வாக்காளர் சேர்க்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. நண்பர் எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு எங்க இருந்தார், அந்த கட்சியில் அன்னைக்கு யார் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் புரிஞ்சு பேச நல்லா இருக்கும். அவருக்கு ஒன்றும் புரியாது. ஏதோ வாக்கில் யாரோ சொல்ற எழுதி கொடுத்து பேசிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் உறுதியாகவே நடந்திருந்தால் அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்தியா கூட்டணி எதிர்க்கிறது. எங்கள் கூட்டணியின் தலைவர் மாநில முதலமைச்சரும் எதிர்க்கிறார். இதெல்லாம் புரிந்து கொண்டு அவர் பேசணும். அவர் ஏதோ தப்பா ஏதோ பேசணும்னு நினைச்சு பேசி அவரே மாட்டிக்க வேணாம். நல்லது. ஐயா, தமிழ்நாட்டில் வாக்கு திருட்டு நடந்திருக்கா இல்லையா? அதை பற்றி நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பிஜேபி காரர்கள் வெளிமாநிலத்தவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டை இணைப்பதற்கு முயற்சி எடுத்தால் அதை தடுத்து முயற்சி எடுப்போம். எங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் அதை செய்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, எங்கள் தோழமை கட்சியுடைய இயக்கங்கள் அதில் மிகுந்த கண்ணுங்கட்டமாக இருப்போம் என்பதை நாங்கள் தெரிவிக்கிறோம். தமிழக முதல்வரோட வெளிநாட்டு சுற்றுப்பயணம் முதலீடுகள் எந்த அளவுக்கு
தமிழ்நாடு முதல்வர் இது 3வது முறையாக 4வது முறையாக வெளிநாடு செல்கிறார். தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடைத்திருக்கிற முதலீடு வழியாக லட்சக்கணக்கான நண்பர்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள். புதிய முதலீடு வருவதை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு முதல்வர் தன்னுடைய கடமையை ஆற்றுகிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். பீகார்ல 11 ஆவணங்கள்ல பிறப்பு சர்டிபிகேட் கொண்டு வந்தாதான், அப்பாவுடைய பிறந்த சான்றிதழ் கொண்டு வந்தாதான் நீங்க வாக்காளர் பதிவு பண்ண முடியும். குடியுரிமை சான்றிதழ் கொண்டு வாங்கன்னு சொல்லி பல பேரை நீக்கிறாங்க. இப்போ ஆதார் கூட முதல்ல வேணான்னாங்க, உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க. அது போன்ற நேரத்தில் தமிழகத்தில் வந்தால் என்ன செய்வீங்க? தமிழ்நாட்டில் வராமல் தடுப்பதுதான் எங்களுடைய முதல் வேலை. அதற்குத்தான் இந்த கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியும் இந்த வேலையை துரிதமாகவும் வேகமாகவும் செய்து வருவதற்கு அது ஒரு முக்கியமான காரணம். மக்களுக்கு விளக்கப்பட வேண்டும். பீகாரில் நடந்த கொடுமை தமிழ்நாட்டு மக்கள் வந்துவிடக்கூடாது. அல்லது மத்திய பிரதேசத்திலேயோ அல்லது மகாராஷ்டிரோ இது போல திருட்டு வாக்கு மூலம் ஆட்சிக்கு வந்தவர்களை வந்தது போல தமிழ்நாட்டில் வந்து முயற்சி எடுக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும். அந்த முயற்சியை எங்கள் இந்தியா கூட்டணி முறியடிக்கும். 6 லட்சம் பேர் வெளிமாநிலத்தை சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் ஒரு முயற்சி நடக்குதுன்னு இடையே ஒரு செய்தி வந்தது. என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற நிலவுகளை நாங்கள் தடுப்போம். உண்மையான தமிழ் மக்களை வைத்துத்தான் வாக்கு நடைபெற வேண்டும், தேர்தல் நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை நாங்கள் உறுதியாக நிறைவேற்ற முயற்சிப்போம். சார், 2026 தேர்தலில் காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வைக்கப்படுறதா ஒரு பேச்சுவார்த்தை வருது, பரவலா? அதை பற்றி உங்களுடைய கருத்து? கடந்த 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் தோழமை கட்சியோடும் நாங்கள் நல்ல உறவில் இருக்கிறோம். எங்கள் கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. பஞ்சாயத்து தேர்தலை தொடங்கி சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மாபெரும் வெற்றி காங்கிரஸ் கட்சியும் தோழமை கட்சிகளும் எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று நல்ல ஒரு ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கூட்டணி விஷயங்களை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் உரிய நேரத்தில் முடிவெடுப்பார்கள். ஆனால் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் கூட்டணி சொன்ன போல 3 நல்ல தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்கிறது. எங்களுடைய கூட்டணியுடைய தலைவர், தமிழ்நாடு கூட்டணி தலைவர், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவை காப்பதற்கு எடுத்திருக்கிற மாபெரும் முயற்சியில் பீகார் நடந்த அந்த மக்கள் எழுச்சியோடு தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு தோளோடு தோல் என்று இந்தியா கூட்டணிக்கு இந்திய மக்களுக்கு வக்கீலாக தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, வெற்றி கூட்டணி, தொடர்ந்து வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி. அதற்கு அடுத்தபடியாக இந்த கூட்டணியின் தலைவர் தமிழ்நாட்டின் ஆளுமையில் இருக்கிறார், முதல்வராக இருக்கிறார். இந்தியாவிலேயே 9.69 விழுக்காடு தமிழ்நாடு சமூக பொருளாதார மேம்பாட்டில் முன்னணி இருக்கிறது என்று மத்திய அரசே உறுதியளித்திருக்கிறது. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் முதன்மையில் இருக்கிறது ஒன்று. தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு துறைகளும் கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியாவில் சிறப்பான ஆட்சியை, சிறப்பான திட்டங்கள் நிறைவேற்றிய பெருமைக்கு சொந்தக்காரர்களாக இந்த ஆட்சி இருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சி அதற்கு சான்று. ஆகவே எங்கள் கூட்டணி மக்கள் நம்பிக்கையோடு, மக்கள் செல்வாக்கோடு தொடர்ந்து 24 வெற்றி பெறும் என்பதை அன்போடு தெரிவிக்கிறேன். ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பீங்களா? 2 நாளுக்கு முன்னால் உங்க தேசிய செயலாளர் ஒரே ஒரு கேள்வி, ஆட்சி பங்கு அதிகாரத்தில் பங்கு நீங்க கேட்டு போயிருக்காரு. கோபிநாத் என்பவர் தேசிய செயலாளர், உங்க கட்சியை சேர்ந்தார். காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பொறுத்தவரையில் ஆட்சி சேர்வது குறித்த கருத்துக்களை பொறுத்தவரையில் தனிப்பட்ட யாரும் இதை பற்றி பேசுவதற்கு ஆன உரிமை இல்லை. ஒன்று, தனிநபர்கள் அவருடைய விருப்பத்தை சொல்லலாம். ஆனால் அது சொல்ல வேண்டிய இடம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை. கூட்டணி ஆட்சியில் பங்கேற்ற கொள்கை முடிவுகளை எல்லாம் எங்களுடைய மத்திய தலைமை மட்டுமே எடுக்க அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை நான் மிகுந்த அன்போடு சொல்ல விரும்புகிறேன். இப்போது தேர்தல் நடைபெறவில்லை. தேர்தல் வரும்போது எந்தெந்த தொகுதிகளை காங்கிரஸ் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை அதற்கென்று அமைக்கப்பட்ட குழு பேசி முடிவெடுக்கும். எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அனைவரும் வென்று தமிழகத்தில் மீண்டும் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி திமுக டோர் பை டோர் போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காங்கிரஸ் எப்படி பார்க்குது? எங்கள் கூட்டணி கட்சி பல்வேறு கட்சிகள் இருக்கிற போது ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு செயல்பாடு இருக்கிறது. அந்த செயல்பாடுகள் அவர்கள் ஒரு செயல்பாட்டை இருக்கிறார்கள், அதை வரவேற்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ வாக்கு திருட்டு கூட்டம் போடுறோம், பப்ளிக் மீட் நடத்துகிறோம்,
வீடோ பார்க்குறோம், கையெழுத்து வாங்குகிறோம், இது மாதிரி பல விஷயங்கள் நாங்களும் செய்கிறோம். அது ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள செயல்பாடுகளை வரவேற்கிறோம். எங்கள் கூட்டணி எப்படியாவது பலப்பட வேண்டும், பலப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் மிகுந்த கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். சார், சசிகாந்த் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து போய் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் வெளிவந்துச்சு. செய்தி வெளியானதுக்கு அப்புறம் மட்டுமே மருத்துவமனையில் போய் திருநாவுக்கரசு அவரும் செல்வ பெருந்தகைலாம் போய் பார்த்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து உட்கட்சி பூசல் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் வெளியே வருது. ஒரு பூசலும் கிடையாது. செல்வ பெருந்தகை அவர் வந்து உண்ணாவிரதம் இருப்பது நல்ல காரணம். உண்ணாவிரதம் இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று அவர் தான் வேண்டுகோள் விட்டார். அவர் தான் போய் இன்னைக்கு போய் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் அவரும் போய் இன்னைக்கு அவரை பிடிச்சி வச்சாங்க. அதில் பார்க்கல அர்த்தமான அவர் எங்கள் நண்பர் பண்ணார். ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏ ஒரு சில கருத்துக்களுக்காக காரணங்களுக்காக போராட்டம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் வழக்கம்தான விஷயம். ஒரு தமிழ்நாடு தலைவர் முறையில் அவருடைய கடமை இன்றைக்கு ஆற்றிருக்கிறார். சந்தேகம் என்ற கருத்து வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது.